guys, welcome to our channel Day with Mom. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. தேவ் குட்டிக்கு வந்து நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணீங்களா, இப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தையில ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற முக்கிய ப்ராப்ளமே இதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து டாய்லெட் போக தெரியாது, யூரின் போக தெரியாது, அது வந்து சொல்ல தெரியாது. ஸோ அவங்க வந்து ஃபுல் டைம் டைப்பர் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா மதர்ஸ்க்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, இப்பவும் அப்படி தான் இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தேவ் வந்து படுத்த படுக்கையாக தான் இருந்தால் எந்த இதுவுமே பண்ண மாட்டான். உங்களுக்கு அவனோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து ஃபுல்லாக டைப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம தூக்கிட்டு தான் அவனை தூக்கிட்டு தான் எங்கேனாலும் போகணும், அவனால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, பாத்ரூமுக்கும் போய் உட்கார வைக்க முடியாது, எனக்கு உட்கார தெரியாது, நிற்க வைக்கவும் முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்காக தான் எனக்கு இருந்துச்சு. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது, இன்னைய வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. கரெக்டாக நான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம டைப்பர் வாங்குற ரேட்டுக்கு நேரத்துக்கு நான் அவ்வளோ டைப்பர் வாங்கின விலைக்கு நம்ம ஒரு இடமே வாங்கியிருக்கலான்ற அளவுக்கு நான் டைப்பர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் தேவ்குட்டிக்கு. ஏன்னா அந்த டைம் எனக்கு ஏன்னா வேறு வழி கிடையாது, நம்ம அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப அலைஞ்சோம், ஹாஸ்பிட்டல் தெரப்பி ஏன்னா அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அவனுக்கு வந்து நம்ம டைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம். அண்ட் நைட்டும் ஃபுல்லாக டைப்பரில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்லேயும் டைப்பர் தான் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் பகல் டைமில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். பகல் டைமில் வந்து துணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். குழந்தையா இருந்தப்போ வந்துட்டு குழந்தையா இருக்கிற டைம் வந்து எல்லாருமே வந்து என்னது அந்த துணி தானே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த துணியை வந்து வேஷ்டி இருக்குல்ல, பழைய வேஷ்டியை வந்துட்டு கிழிச்சு வச்சுருப்போம். ஸோ அதை வந்து நம்ம கோமணமாக கட்டி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டுறோம். அதிலே வந்து அவங்க பாத்ரூம் போனால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதே வந்து ரீயூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்ம காலத்துலேருந்து எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்து, எங்கள் மாமியாரும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். பட் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த டைப்பர் ஜட்டிஸ், அதாவது இப்போ வந்து நிறைய வந்திருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து துணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் தேவ்குட்டிக்கு. அப்புறமா வந்து வளர ஒரு நான் 3 வயசு ஆகிடுச்சு, 3-4 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த துணி கட்டிகிட்டு இருக்க முடியாது. அவன் குட்டியாக இருந்தான், அதனால துணி கட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. வளர நம்ம துணி கட்ட முடியாது, சரின்னு சொல்லிட்டு அப்படியே டைப்பருக்கு வந்து மாறிட்டோம். டைப்பருக்குமே வந்து அவனுக்கு வந்து அந்த பேம்பர்ஸு இந்த பேண்ட் மாடல் டைப்பர்ஸ் வந்து அவனுக்கு போட முடியாது. அவனுக்கு வந்து அவனோட பட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டி, அதனால வந்து அவனுக்கு சைஸுக்கு வந்து ஸ்மால் வாங்கினாலே அவனுக்கு லூஸாக இருக்கும். ஸோ அது வந்து பேண்ட் டைப் வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால வந்து ஹக்கீஸ் மாடல், அந்த ஸ்டிக் டைப் இருக்குல்ல, ஸ்டிக் மாடல் ஹக்கீஸ் தான் வந்து அவனுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு, அது கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. பக்கத்தில் கடைகளெல்லாம் கிடைக்காது, நம்ம அமேசானுக்கு தான் ஆர்டர் பண்ணி வாங்கி வர வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணணும். அந்த டைம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கணுமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை, நம்ம வாங்கி தான் ஆகணும். ஏன்னா டக்குன்னு வந்து ஒரு பெட்டி கடையிலையோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ வந்து அந்த ஹக்கீஸ் கிடைக்கல. பேம்பர்ஸு பேண்ட் டைப் மாடல்ஸ் தான் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சு. ஸ்டிக் டைப் வந்து அந்த நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஆனால் இவனுக்கு ஸ்டிக் டைப் தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்டிக் டைப்புக்காகவே நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவேன் அமேசானில். ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணி ஐயோ பல்காக வாங்குறது. மாதம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3-4 டைப்பர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனுக்கு. காலையில் பாத்ரூம் போவான், டாய்லெட் போயிடுவான், திருப்பி நான் நடுவில் எனக்கு எப்போமா டாய்லெட் போயிடுவான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா சாப்பிட்டு டாய்லெட் போகிறப்பால அந்த இது வந்துருச்சு, சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போயிடுவான். அந்த மாதிரி வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தான். அது வந்து குழந்தை தானே அப்படின்றதுனால டாக்டர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செட் ஆகிடும், அவனோட ஸ்டமக் செட் ஆகிற டைம் ஆகும், அதனால வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அப்படியே தான் போயிட்டு இருந்தான். இப்போ வளர்ந்து கொஞ்சம், இப்போ உனக்கு 11 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் வந்து சாப்பிட்ட உடனே போக மாட்டானே தவிர்த்து 3 நேரம் போயிட்டு இருந்தான். 3 நேரம் அப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த நேரமும் அவனையே வந்து பேம்பர் பண்ணி அவனையே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, நமக்கும் வேலை இருக்குது. ஸோ அவனுக்கே ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய பாரம் வந்து இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவன் வந்து உச்சா போகிறதுக்கு கற்றுக்கிட்டான், யூரின் போகிறதுக்கு கற்றுக்கிட்டான். அதாவது பாத்ரூமில் போய் உச்சா போயிட்டு வருவார். எனக்கு அதுவே வந்து ஒரு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா பெட்டில் உச்சா போயிடுவான், நம்ம உட்கார எல்லா இடத்துலையும் உச்சா போயிடுவான், சோஃபாவில் உச்சா போயிடுவான், பாயில் உச்சா போயிடுவான்.
மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்மெல்லு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. நம்ம வாஷ் பண்ணிடுவோம், டெய்லி வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பெட்ஷீட்னா டெய்லி வாஷ் பண்ணலாம், துணினா டெய்லி வாஷ் பண்ணலாம். பெட்டு நம்ம வாஷ் பண்ண முடியுமா, சோஃபாவை நம்ம வாஷ் பண்ண முடியுமா? யாராவது வந்து உட்காந்தாலே வந்து அந்த ஸ்மெல்லு வரும். எனக்கே அசிங்கமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே உச்சா நாற்று அடிக்க, உச்சா ஸ்மெல் அடிக்க, யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்ற நினப்பு இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்க நமக்கே கொஞ்சம் அருவருப்புன்னு இல்லை, அந்த ஸ்மெல்லில் உட்காந்து நம்ம சாப்பிட்ற டைம் தான் அவனுக்கு பாத்ரூம் வரும். நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோம், அதனால் வந்து அது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். எல்லாருமே அவனுக்காக வந்து சகிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என் குழந்தை நான் சாப்பிட்ற டைம் தான் அவனுக்கு பாத்ரூம் வரும். போய் சோஃபாலே போவான், டாய்லெட் போயிடுவான். அதுவும் படுத்து தான் போவான், இன்னை வரைக்கும் படுத்து தான் போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அந்த டாய்லெட்டில் போய் உட்காந்து போகணும் அப்படின்றது தெரியவே இல்லை, அது புரியவே மாட்டேங்குது. நான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். போய் உட்காந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான், இங்கே நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸ் தான், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இப்போ இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே உட்காந்து பழக்கிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஆனால் அவன் உட்காடுறான், பட் கை காலெலாம் நடுங்குது, வர்றதும் வரமாட்டேங்குது. நம்மலாம் முன்னாடி வந்து இந்தியன் டாய்லெட்டை பார்த்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் பார்க்கும்போது எப்படி ஃபீலாக இருக்கும், அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறானா என்னன்னு தெரில. பட் இந்தியன் டாய்லெட்லேயே உட்கார வச்சாலும் அவன் உட்காந்து போகவே மாட்டேன்றான். இன்னைய வரைக்கும் அவன் உட்காந்து போகல. நானுமே இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கேன், எப்படி அவனை உட்கார வச்சு போக வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் வந்து உச்சா போகிறான், அதுவே எனக்கு வந்து பெரிய. ஏன்னா இப்போ ஒரு 2 வருஷமாக வந்துட்டு அவனே போகிறான். அப்புறம் அதாவது நான் ஹாஸ்பிட்டல் போன டைமில் வந்து ஃபுல்லாக டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து டைப்பர் வந்து கம்மி பண்ணியாச்சு, நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா டைப்பரும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால டைப்பரை கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் டைம்லாம் டைப்பர் யூஸ் பண்ணுறதில்ல. அவனுக்கு அந்த ஜட்டி போட்டு விட்டுட்டு ஷார்ட்ஸு பேண்ட் அந்த மாதிரி போட்டிருப்பான். அவன் அது என்ன சொல்கிறது, அவனுக்கு வந்து அந்த டாய்லெட் வர டைம் மட்டும் அந்த ஷார்ட்ஸை மட்டும் கழட்டி விட்டுருவேன். எனக்கு தெரியும் அவன் வந்து பாத்ரூம் வர மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுவான், கால் மேலே கால் போடுவான், அந்த மாதிரிலாம் படுத்துட்டு கால் மேலே கால் போடுவான். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், பாட்டி ட்ரைனிங் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டப்ப அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். கால் மேலே கால் போட்டு படுத்து தான் போவான். அந்த மாதிரி கால் மேலே கால் போட்டா அப்படின்னு தெரிஞ்சால் சரி அவன் பாத்ரூம் வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே போய் அவன் ட்ரௌசரை வந்து அவுத்து விட்டுருவேன். ஜட்டிலே வந்து அப்படியே போயிடுவான். நான் அப்படியே அலாக்கா அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன், படுத்து தானே போவான். அதனால் அப்படியே தூக்கி கொண்டு போய் பாத்ரூமில் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வருவேன். இப்படி தான் இப்போவும் அப்படி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து தூக்கிட்டு போக மாட்டேன், இப்போ என்னால் தூக்க முடியாது, நடத்தியே கூப்பிட்டு போயிடுவான். ஆனால் எப்படி சொல்கிறது, ஜட்டியில் போயிடுவான். சம்டைம்ஸ் அவனே எந்திச்சு மெதுவாக நடந்து வந்துடுவான், பாத்ரூம்குள்ளே போயிடுவான். சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறேன், அவனால் எந்திக்க முடியல அப்படின்னா நான் தான் தூக்கிட்டு போகணும், வர வழியில் நான் தூக்கிட்டு போவேன். ஹெல்ப்புக்கு என் ஹஸ்பண்ட் யாராவது அந்த டைமில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தூக்கிட்டு வருவாங்க, இல்லை நானே தூக்கிட்டு போயிடுவேன். ஸோ இன்னை வரைக்கும் அவர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் டைப்பர் யூஸ் பண்ணாமல் பட் நான் யூஸ் பண்ணலை. இப்போ வந்து டைப்பர் நான் யூஸே பண்ணலை, பரவாயில்ல அவன் வந்து இப்படியே போட்டும். ஏன்னா டைப்பர் யூஸ் பண்ண ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. அதே சமயம் அதுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்றது யோசனையாகவும் இருக்குது. ஏன்னா அதிகமாக செலவாகும், டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கே நம்மளோட பட்ஜெட் வந்து இடிக்கும். உண்மை தானே, கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சொல்கிறது, நம்மளுக்கு நம்ம வாங்குவோம் மாதம் யூஸ் பண்ணுறதுக்கு, பட் அது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம், மாதத்தில் ஒரு 5 நாள் யூஸ் பண்ணுவோம், அது வேறு. பட் இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால் நான் வந்து டைப்பர் எதுக்கு, அதுவும் இப்போ வந்து ரொம்ப பெருசாகவும் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவனுக்கே பிடிக்கல டைப்பர் யூஸ் பண்ணுறது, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அர்ஜென்ட்டுக்கு ஒரு நாள் வெளியில் போகிறோம் டைப்பர் போட்டுக்கோ அப்படின்னு நான் சொன்னப்போ தான் அவன் வந்து வேண்டாம், போடவே விடலை. ஸோ அவனே வந்து வேண்டான்னு சொல்கிறது போது நம்ம கட்டாயப்படுத்தி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டுருக்கேன். நமக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதையும் நம்ம அதை பண்ணுவோம். வயசானதுக்கப்புறமும் என்னால் பண்ண முடியும், எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது. என் பையனை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு இருக்குது, நான் வந்து பார்த்துப்பேன். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கல. பட் இன்னை வரைக்கும் வந்து என்ன, நீங்கள் சிஸ்டர் வந்து டைப்பர் யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டிங்க. இப்போ வந்து டைப்பர் யூஸ் பண்ணல, ஸ்டாப் பண்ணியாச்சு சுத்தமாக. அவன் நடக்க ஆரம்பித்து 7 வயசில் என்னமோ நடக்க ஆரம்பித்தானா, 8-9 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பான் டைப்பர். 8-9 வயசு வரைக்கும் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். 8-9னா எங்கேயாவது வெளி இடத்துல தங்குறோம் அப்படின்னா வந்து அவனுக்கு
அவனுக்காக அது டைப்பர் எடுத்துகிட்டு போவான். அதுக்கப்புறம் மொத்தமாக அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போவும் வந்து சுத்தமாக அது வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. பட் ஆனால் இப்போதைக்கு அவர் யூரின் போயிடுவார், கரெக்டாக பாத்ரூமில் போய் யூரின் போயிடுவான். தண்ணி வந்து ஊற்றுவான். பட் அவன் எங்கே போனாலும் அங்கே ஊற்ற மாட்டான், மற்ற இடத்துலலாம் ஊற்றிட்டு வருவான். ஸோ நம்ம போய் திருப்பி போய் ஃபுல்லாக வந்து ஃப்ளஷ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு வரணும். டாய்லெட் இந்த மாதிரி 2 டாய்லெட் போகிறது மட்டும் அவனுக்கு சுத்தமாக வந்து தெரியல. நான் எத்தனையோ தடவை உள்ளே போய் உட்கார வச்சு எவ்வளோ பழகியிருக்கும். பட் இன்னுமே அவனுக்கு வந்து தெரியல. என் சின்ன பையன் வந்து டாய்லெட் போகிறது தான் காமிச்சு அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். பட் சொல்லி கொடுத்துருக்கேன், பாரு தம்பி வந்து போகிறான் நீயும் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். பட் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவனுக்கு அந்த ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. நார்மலாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம புரிய வச்சு இது பண்ணிக்கலாம். பட் எனக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தெரியல. பட் கூடிய சீக்கிரம் அவன் போயிடுவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறையும் என்ன கொஷின்ஸ் உங்களுக்கு, எந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லணும், என்ன ரொம்ப வளர்றேன், வேறு என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் எந்த விதத்துலேயும் வந்து நீங்கள் கை விட்டுறாதீங்க, மனசு விட்டுறாதீங்க. உங்களால் உங்கள் குழந்தைய கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். என்னாலே பார்த்துக்க முடியும் அப்படின்ற போது உங்களால் பார்த்துக்க முடியாதா? நானும் ஒரு சராசரி அம்மா தான், நீங்களும் ஒரு சராசரி அம்மா தான். கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களை வந்து நம்மளை விட வேறு யாருமே நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. கரெக்டு தானே? ஸோ கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்கிறது கரெக்டு தானே? கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு தருணத்துலேயும் டவுன் ஆகுறீங்க, ஐயோ என்னால் என் பையனை பார்த்துக்க முடியல, என் பொண்ணை பார்த்துக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரீங்க, அழுக வருது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை பாருங்கள். எந்த விதமான கஷ்டமும் நீங்கள் படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். யாரால் நம்ம குழந்தைய நம்மளை விட வேறு யார் நல்லா பார்த்துப்பா? வேறு யார் பார்த்துப்பா? நம்மளால் மட்டும்தான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு வில் பவர் வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து வேலையெல்லாம் பாருங்கள். என்றைக்குமே வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக குழந்தை வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து சரி ஆகலனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்குவேன், என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் இருங்க. உங்கள் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இப்படி குழந்தைய வச்சுட்டு வாட்டருக்கு சுற்றுறாயா அப்படின்னு நினைப்பாங்க. நான் என் குழந்தையோட தான் சுற்றுவேன், நான் ஒன்றும் தனியாக சுற்ற மாட்டேன். நான் அவனையும் கூப்பிட்டு போயிடுவேன். எந்த அளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் வந்து வெளியே போகணுன்னு ஆசைப்படலை. ஏன்னா தேவ் மாதிரி குழந்தைய வச்சுட்டு வெளியே இந்த டாபிக் நான் ஆரம்பிச்சேன்னா ரொம்ப லென்த்தாக போகும். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ, பை பை, see you. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம தேவ்குட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை.